தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். புதிதாக தமிழக வெற்றிக்கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதலாக கையெழுத்திடப்பட்டது 200 யூனிட் மின் இலவசம் அப்படிங்கிறது தான். 200 யூனிட் மின் இலவசம் அப்படிங்கிற அறிவிப்பு அரசாணை வந்த பிறகும் மின் கட்டணம் குறையவில்லை. கடந்த காலத்தை விட அதிகமாக இருக்கு. இன்னும் ஸ்மார்ட் மீட்டர் முழுதாக பொருத்தப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்துட்டே இருக்கு. அதுக்கு யார் தடை விதித்திருக்கிறது அப்படிங்கிறதும் உங்க ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஈசான் தான் இன்றைய விவாதத்தை நம்ம கட்டமைக்கிறோம். மின்கட்டண குளறுபடி, ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த குறுக்கே நிற்பது யார்? 3 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையிலிருந்து திரு அருண்குமார், மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு நாகல்சாமி, அரசியல் விமர்சகர் வாசுதேவன். மூரை வரவேற்றுக் கொள்கிறேன். நான் வாசுதேவன் சார்ட்டிருந்து துவங்குறேன். சார், இந்த மின்கட்டணம் சார்ந்த தமிழ்நாடு அரசினுடைய அறிவுக்கு பிறகு இப்போ மின்கட்டணம் எப்படி வசூலிக்கப்படுது? ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்ல மின்கட்டண உயர்வெல்லாம் கிடையாது. அந்த அதாவது முதல்ல 100 யூனிட்ஸ் இருந்து இப்போ 200 யூனிட்ஸ் தான். 500 யூனிட்ஸ்க்கு மேல மந்த்லி 2 months கன்சியூம் பண்றவங்களுக்கு 100 யூனிட்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க, சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மின் மீட்டர் ரீடிங் இருக்குது இல்லையா, ரீடிங் எக்யூப்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை அவங்க வந்து ரீகேலிபிரேட் பண்ணணும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2,32,00,000 மீட்டர்கள் இருக்கின்றன. அதெல்லாம் சில கமர்ஷியல் மீட்டர், சிலதெல்லாம் வந்து டொமஸ்டிக் மீட்டர். ஓகே, டொமஸ்டிக் மீட்டர் நம்பர் அதிகம் தான். இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா அடாப்ட் பண்ண முடியாது. இப்போ எப்படி நம்ம பேங்க்ஸ்ல வந்து சிபிஎஸ் சொல்றோம், கோர் பேங்கிங் சொல்யூஷன் சொல்றோம், அதே மாதிரி ரயில்வேல ரிசர்வேஷன்ல இருக்குங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அந்த சிஸ்டம் இன்னும் நம்ம கொண்டு வரல. ஒவ்வொரு இடத்துலையும் ரீகாலிபிரேட் செப்பரேட்டா தான் பண்ண வேண்டியதா இருக்கு. சர்க்கிள் வைஸ், ஜோன் வைஸ் தான் அவங்க ரீகாலிபிரேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதாவது நம்ம வாங்குற எக்யூப்மெண்ட்டுடைய குவாலிட்டி, அந்த மீட்டர்ல இருக்கிற ஏதாவது ஃபால்ட், இதெல்லாம் பொறுத்து தான் இந்த ரீடிங் அமையிறது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்ப கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. மறைமுகமாக தாவேக அரசு கட்டணத்தை அதிகரித்து விட்டது. கட்டணத்தெல்லாம் அதிகரிக்கவே இல்லை. நீங்க எந்த சைட்ல போனீங்கன்னு சொன்னாலும் மின் கட்டணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸுக்கு 0, நெக்ஸ்ட் 100 யூனிட்ஸுக்கு இவ்வளவு, தேர்ட் 100 யூனிட்ஸுக்கு இவ்வளவுன்னு வரும். அந்த ஸ்லாப் யாரு வேணாலும் பாத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பில் வந்ததோ அந்த பில்ல வந்து அந்த ஸ்லாப் ரேட் படி நம்ம இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் முதல்லாம் பண்ணுவோமே, அது மாதிரி இதையும் கால்குலேட் பண்ணீங்கன்னு சொன்னா கரெக்டா பில் வரும். எனக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வந்தது கிடையாது. இது தேவையில்லாம தாவேக அரசின் ஒரு அந்த அவங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி சில பேர் வேணும்னே கொளுத்தி போடுற ஒரு சமாச்சாரம். இதுல எந்த உண்மையும் கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதாவது த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு முக்கியமான ஆவணத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு அக்சஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஆவணம் இன்டர்னல் கம்யூனிகேஷன் தான். அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு உடைய அந்த இன்டர்னல் ஆவணம். அந்த ஆவணத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெவென்யூ அண்ட் அக்கௌண்ட்ஸ் சூப்பர்வைசர்ஸ் ஹேவ் நாட் டன் ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பர்லி. அது அவங்க சொல்றாங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன்ஸ் பை எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள் ஆபீஷியல்ஸ் நாட் கண்டக்டட் எஃபெக்டிவ்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது 2 டிவிஷன் இருக்கு. ஒண்ணு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாத்துக்கிறவங்க, 2வது கமர்ஷியல், அதாவது பில்லிங் பாக்குறது, அது கரெக்டா பில் ஆயிட்டு இருக்காங்க, அதாவது இவ்வளவு மீட்டருக்கு இவ்வளவு பில் ஆயிட்டு இருக்காங்கிறத பாக்குறது, ரெவென்யூ கரெக்டா ஜெனரேட் ஆயிட்டு இருக்கா, கலெக்ஷன் ஆயிட்டு இருக்கான்னு பாக்குறது. இந்த 2 செட் ஆஃப் பீப்புளுக்கும் சூப்பர்வைசரி லெவல்ல இருந்து கீழ் லெவல் ஊழியர்கள் வரைக்கும் இருப்பாங்க. அவங்க யாருமே இதெல்லாம் சரியா பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 3வது என்ன, டிஃபெக்டிவ் மீட்டர்ஸ், அப்படி எங்க உங்களுக்கு பழுதான ஒரு மீட்டர் இருக்கோ அதை வந்து முதல் முறையிலேயே கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டும். அதை அவங்க சரி செய்யல அப்படின்ட்டு இவங்களே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கடைசியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபிக்ஸ் தி அக்கௌண்டபிலிட்டி, அதாவது இதுக்கான பொறுப்பை யார் மேலாவது சுமத்த வேண்டும். ஜோனல் ஆபீசஸ், சர்க்கிள் ஆபீஸ்ல நீங்க வந்து மண்டல ஆபீசஸ்ல நீங்க அந்த பொறுப்பை சுமத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி டாப் லெவல்ல தாவேக அரசினுடைய இந்த வழிகாட்டுதலின் கீழ் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சோ இந்த ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த
ஃபால்ட் மீட்டர், ரெண்டாவது மீட்டர் ரீடிங்லேயே மிஸ்டேக் இருக்கும், மூணாவது அந்த எக்யூப்மெண்ட் மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக்னால தான் வந்து திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் கூட வந்து ஒரு 6-7 மாசம் முன்னால டிஎம்கே பீரியட்ல கூட வந்தது. அதுக்கப்புறமா அது சரி செய்யப்பட்டது. இதெல்லாம் வந்து ஸ்மால் கிளிச்சஸ் தான் சார். உங்களுக்கு வந்து சிஸ்டம் கஸ்டமைஸ் பண்ணணும். அதாவது நுகர்வோர் பிளஸ் இவங்க அந்த கவர்மெண்ட் ஆர்கனைஸ். அதை கஸ்டமைஸ் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு சார்? கஸ்டமைஸ பண்ணி வைக்கணும்ல, அது மின்சாரத்துறையினுடைய பொறுப்பு தானே? கரெக்ட், டிபார்ட்மெண்ட்டுடைய பொறுப்பு தான். அப்படி பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டோட இன்னும் ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு. டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸா 10 இயர்ஸா சரியான வேலையே பண்ணல. கடனுக்கு மேல கடன் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஏசிஎஸ் அண்ட் ஏஆர்ஆர் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஏசிஎஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை, ஏஆர்ஆர்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கு ₹1.58 வரைக்கும் அதிகமாயிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் சொல்லுது நாங்க அதை சரி பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாலேயே சொன்னாங்க, அதாவது 2026 தேர்தலுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, இந்த ரெவென்யூ கேப்பை ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரெவென்யூ கேப் என்ன நஷ்டம் ஏற்படுகிறதோ, ரெவென்யூ நஷ்டம் ஏற்படுகிறதோ அதை மாநில அரசு கொடுத்திருக்கிறது. மாநில அரசு தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் நீங்க சொல்லுங்க? ரெவென்யூ கேப்பை ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க வந்து காஸ்ட் ஆஃப் சப்ளையை ரெடியூஸ் பண்ணணும், ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ரெவென்யூ அதிகமாகும் போது காஸ்ட் கம்மியாகும் போது உங்களுக்கு உபரி லாபம் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு அவங்க லாஸ்ட்ல இருக்காங்களா, நம்ம வந்து ஈடு கட்டிடுவோம் அப்படின்னு சொன்னா இது வாட் வே திஸ் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது தெரியல. இது அரசு புதுசா வந்திருக்கு, அவங்களுக்கு இன்னும் பலவிதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த என்டையர் ப்ராப்ளம், அதாவது 3 இதுவா பிரிச்சதுக்கு அப்புறமா ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பிரிச்சதுக்கு பிறகு கூட நம்ம இன்னும் இந்த 3 துறைகளையும் வச்சுக்கிட்டு மாறாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கடந்த 5 வருடங்கள்ல டிஎம்கேனுடைய ஆட்சியில இதற்காக ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கவில்லை. அடிப்படை கட்டமைப்புகளை அவர்கள் சரி செய்யவில்லை. எங்கே சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் அவங்க கொண்டு வராம விட்டுட்டாங்க. கடைசியில இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க சொல்றாங்க ஃபியூஸ் கேரியர், அவங்க என்ன சொன்னாங்க, அணில் கடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க 2021. அதை பார்த்தோம் நம்மளுக்கு நகைச்சுவையா இருந்தது, சிரிப்பா இருந்தது. இப்போ இவங்க வந்த உடனே ஃபியூஸ் கேரியர் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அதே செட் ஆஃப் பீப்புள் தான் இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே செட் ஆஃப் பீப்புள் வேலை பண்ணல அப்படின்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் சர்க்குலர் சொல்லும் போது இது நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? அவங்கெல்லாம் டிஎம்கே எக்கோ சிஸ்டம்ல இருங்க சார், அவங்கெல்லாம் டிஎம்கே எக்கோ சிஸ்டம்ல வராங்களா சார்? அவங்கெல்லாம் டிஎம்கே எக்கோ சிஸ்டம்ல இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து வேலை பண்ணாம இருக்காங்க, நான் குற்றம் சாட்டுனா ஏத்துக்குவாங்களா? சொல்லுங்க. அருண்குமார் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க மின்கட்டணம் கடந்த ஆட்சியில இருந்ததை விட இந்த ஆட்சியில இவ்வளவு மாற்றமாயிருக்குன்னு? அதாவது 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 200 யூனிட் வரையும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு விஜய் சார் அறிவிச்சிட்டாங்க. அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வச்சுருக்கு. அந்த 500 யூனிட் வரைக்கும்னா 200 யூனிட்டுக்கு மேலே ₹4 யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 400 to 500 வந்து ₹6.30. அது சில ஸ்லாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து இன்றைக்கி ஆன்லைனே முன்ன மாதிரி கிடையாது, இன்றைக்கி வெளிப்படைத்தன்மையாக இருக்குது. ஆனால் மக்களை பொறுத்தவரையில் முன்ன மாதிரி இந்த இபி கார்டில் ரீடிங் எழுதி இபியில் போய் லைனில் நின்று கட்டுறது வந்து 100க்கு 80% குறைஞ்சி போயிடுச்சு. எல்லாமே ஆன்லைனில் தான் இன்றைக்கி கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல இபி கார்டு கொடுக்கும்போது இந்த வீட்டில் இத்தனை ரீடிங்லேருந்து இத்தனை யூனிட் ஓடி இருக்குது, இதுக்கு இவ்வளோ காசு, அரசுக்கு இவ்வளோ மானின்னு கிளியராக எழுதி கையில் கொடுப்பாங்க. மக்களுக்கு ஓரளவு புரிதல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எந்த இடத்துலையுமே இத்தனை யூனிட் இவங்க கன்சம்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற விஷயமே யாருக்குமே தெரியாது. அது வந்து இபியோட ஒரு மிகப்பெரிய தவறு. இத்துறையில் கடந்த ஆட்சியிலேருந்தே தொடருது. ஆமாம், கடந்த ஆட்சி கடைசியிலேருந்து தொடருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் கிளியராக இருக்கும். ஓகேவா? பொதுவாக இப்போ ஆன்லைனில் கட்டுறவங்க அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, எத்தனை யூனிட் ஓடி இருக்குன்றதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு அந்த மானியத்தை பற்றியும் ஒரு நாலேஜ் இல்லை, இவ்வளோ வந்திருக்கா அப்படின்ற இதில் கட்டிட்டாங்க. அப்போ இப்போ வரும்போது இந்த 2 மாதங்காலங்களில் இன்னும் ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா, ஒன்று நிறைய இடத்துல இன்றைக்கி இந்த 2 மாதம் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அந்த கேஸ் சிலிண்டர் வந்து மிகப்பெரிய தட்டுப்பாடு. அதனால் தமிழகம் முழுவதும் இண்டக்ஷன் ஸ்டவோட பயன்பாடு ரொம்ப அதிகம். இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து கரண்ட் எந்த அளவு எடுக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் சாதாரணமாக ஒரு 300-400 யூனிட் யூஸ் பண்ணிட்டு வந்தவங்களாம் 600லேருந்து 800 அப்படியே 2 மடங்கு அதிகமாகிடுச்சு. இன்னொன்று எல்னினோட இது பிரச்சனைனால ஹீட் அதிகமாகி ஏசி முன்னே விட அதிகமாக ஓடுறது, ஃபேன் அதிகமாக ஓடுறது எல்லாமே தெரியும். அதனால் அந்த யூனிட் அதிகமாக வந்தது உண்மை.
ஓகேங்களா. ஆனால் இத்தனை வீட்டில் இத்தனை யூனிட்டு ஓடி இருக்குன்னு கரெக்டாக தெரியப்படுத்த வேண்டிய ஈபி துறை வந்து அது தெரியப்படுத்தலை. அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அது இல்லாமல் இன்னொரு குற்றச்சாட்டு நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம். எங்கள் வீட்டில் வந்து டிவி மட்டும்தான் இருக்குது, ஃப்ரிட்ஜு இல்லை, ஏசி இல்லை, என் வீட்டில் வந்து 8,000 வந்திருக்கு, 10,000 வந்திருக்கு, 20,000 வந்திருக்கு போன்ற குற்றச்சாட்டுகளை நம்ம பார்க்குறோம். அப்போ அது ஏன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதாவது சொத்து வரி தண்ணி வரி மாதிரி ஈபி கிடையாது. சொத்து வரி தண்ணி வரி கட்டலைனா கூட ஒரு மாதம் கழிச்சு கட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் ஈபி பில் நீ கட்டலைன்னா நாளைக்கு வந்து ஃபீஸை பிடிங்கிடுவாங்க. அதாவது மக்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கான விஷயம் வந்து அங்கே கம்மி. நீ காசை தான் ஃபஸ்ட்டு கட்டணும். நீ ஈபியில் கூட என் வீட்டில் இவ்வளோ கரண்ட் ஓடி இருக்குது, இவ்வளோ அதிகமாக வந்துருக்கு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீ பில்லை கட்டுமா அப்புறமா பார்க்குறோம் தான் சொல்லுவாங்களே தவிர அந்த குறையை வந்து உடனே நிவர்த்தி பண்ண மாட்டாங்க. இது இன்றைக்கி இல்லை, காலங்காலமாக இருக்கிற விஷயம். சரிங்களா. ஒரு மீட்ரு ஒரு ஃபால்ட்னா கூட நம்ம உடனே வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டிடணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்தால் கூட நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டினா தான் உங்களுக்கு கரண்ட் கொடுப்பாங்க. சரியா. அந்த ஒரு விஷயம் அப்படி இருக்குது. இந்த 2 மாத காலத்தில் இது ஒரு பெரிய விஷயம். இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய விஷயம். வெயில் தாக்குறதுனால ஏசி யூஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய தாக்கம். அதையும் தாண்டி ஆஸ் அ கன்சியூமராக நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு சொல்ல வேண்டியது வந்து ஈபியோட கடமை. அந்த கடமையிலேருந்து அவங்க தவறி பல நாட்கள் ஆயிடுச்சு. நிறைய இடங்களில் வந்து ஈபி வந்து ரீடிங் எடுக்கிறதே கிடையாது. போன மாதம் ரீடிங்கை வச்சு அப்படியே பண்ணுறாங்க. கேரளா ஆள் பற்றாக்குறைன்றாங்க. சரி, அடுத்து ஸ்மார்ட் மீட்டர்ன்றாங்க. ஸ்மார்ட் மீட்டர் தான் நம்ம வந்து கணக்கெடுக்க தேவையில்லை, கரெக்டாக கல்குலேட் பண்ணிடணும். அதை நோக்கியும் முன்னேற மாதிரி நமக்கு தெரியல. ஒன்று ஆள் பற்றாக்குறை, இன்னொன்று வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நகருது. அது நகர்வு தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதே போல் இப்போ வந்து மின்சாரத்துறை அமைச்சர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, எல்லா இடத்துலையுமே வந்து தரக்குறைவான பொருட்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. எல்லாத்துலேயுமே தரக்குறைவான பொருட்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே எங்குமே சரியாக இல்லை. எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றினா தான் இதுக்கு தீர்வாகுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது எப்போ மாறுறது? அதுவரை சாமானியர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரும் மனகர்கள் தப்பிச்சிருவாங்க. மாதம் 20,000 25,000 சம்பளம் வாங்குறவனுக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில் வந்து திடீர்னு 10,000 வந்தால் அவன் எங்கே போவான்? சரிங்களா. அப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. அப்போ அதுக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வரணும்னா இந்த மாதிரி அதிகமாக வருதுன்னு யாரும் புகார் வச்சா அந்த புகார் விசாரித்து முடிக்கிற வரையும் அந்த ஈபி பில் நீங்கள் கட்டாதீங்க. உண்மை அதுதானே. அந்த ஈபி பில் நீங்கள் கட்டாதீங்க. அதுக்கு அந்த இன்ஜினை வச்சு ஆய்வு பண்ணி உண்மையிலே இங்கே அதிகமாக கன்சம்ஷன் ஆகிருக்கா அப்படின்னு பண்ணால் தான் இதுக்கு நிரந்தர தீர்வு. இல்லைனா ஒரு நாளும் இதுக்கு தீர்வு வரவே வராது. ஆனால் முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான காரணம் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணது நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 மாதம் காலத்தில் கேஸ் சிலிண்டர் வந்து உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ இந்த 200 யூனிட் குறைச்சிருக்காங்க இல்லையா, இல்லை காசு ஜீரோ வேல்யூ போட்டிருக்காங்கல்ல, இதுக்கு பிறகு என்ன மாற்றம் வந்திருக்கு சார்? உண்மையாக அது குறைஞ்சிருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது 500 யூனிட் கம்மியாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி 500 யூனிட் வந்து சாத்தியமே கிடையாது. அதாவது நம்ம வெளியில் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் இன்றைக்கி மத்திய வர்க்கத்துக்கு கீழே இருக்க வீட்டில் கூட இன்றைக்கி ஏசி இல்லாத வீடு கிடையாது. சென்னையில். ஆமாம், சென்னையில். ஓகேங்களா. ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு கிடையாது, ஹீட்டர் இல்லாத வீடு கிடையாது, இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாத வீடு கிடையாது. அதாவது எதெல்லாம் நம்ம கன்சம்ஷன் கரண்ட்டை அதிகமாக எடுக்குமோ அது எல்லாமே 100% வீடுகளில் இங்கே இருக்குது. சரியா. அப்போ சாதாரணமாகவே 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை தான் சென்னையில் அதிகம். ஓகேவா. அப்போது உங்களுக்கு கரண்ட் பில் என்ன வேரியேஷன் வரப்போகுது? உங்களுக்கு 500 யூனிட் கம்மியாக இருந்தால் தானே உங்களுக்கு அந்த 200 யூனிட்ன்றது உங்களுக்கு பெனிஃபிட் வரும். இல்லைன்னா 100 யூனிட் பெனிஃபிட் தான். அப்படி கிடையாது. 100 யூனிட் எல்லாருக்கும் இருந்தது. 1000 யூனிட் யூஸ் பண்ணாலும் 100 யூனிட். ஆனால் சென்னை போன்ற, ஏன்னா இன்றைக்கி மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா சென்னையிலே இன்றைக்கி 1.5 கோடி வந்துச்சு. சார் சொன்ன மாதிரி 2.5 கோடி கரண்ட் பில் இருந்ததுன்னா சென்னை, கோவை, திருப்பூர் போன்ற பெருநகரங்களே அதில் 75% கரண்ட் பில் அங்கே வந்துடும். அப்போ அவங்க எல்லாமே இந்த அடிப்படையான இந்த விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுற மக்கள் தான் அதிகம். அப்போ வந்து 500 யூனிட் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உண்மையிலே கஷ்டப்படுற மக்களுக்கு யூஸ்ஃபுல், மற்றபடி யூஸ்ஃபுல் ஒன்றும் கிடையாது. பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறாரு. ஆமாம். நாகல்சாமி சார், மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் பல திருத்தங்களுடைய மாடல்ஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பட் இந்த அரசு நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு அந்த ஒழுங்குமுறை விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டு இருக்காங்களா படிப்படியா? ஒழுங்குமுறை ஆணையம் கொடுத்த ஆர்டர்ல அவங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றதற்கு ஒன்றும் இல்லை. இது வந்து புதிய ஒழுங்குமுறை ஆணையம் வந்து அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அவர்கள் அதை மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தில் யாருமே இல்லாதனால தலைவராக இருந்தவரும் பதவி விலகிவிட்டார். அதே புதிய ஒழுங்குமுறை ஆணையம் வரும் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அது ஒன்றும் மாற்றங்கள் செய்வதற்கு முடியாது, அரசு மாற்றம் செய்ய முடியாது. புதிய ஒழுங்குமுறை ஆணையம் வந்த வரைக்கும் வேணாலும் செய்யலாம். பட் இப்போ வந்திருக்கிற இந்த பிரச்சனைகள் வந்து அதை பத்தி சொல்லலாங்களா? இல்ல சொல்லுங்க சார். பிரச்சனைகள் இப்போ உள்ள கரண்ட் பிரச்சனை என்ன? இது வந்து அதாவது மக்களுக்கு வந்து பில்லிங், அதாவது இது வந்து ஒரு 2 வகையில தான் இது நடந்து வருகிறது. ஒன்று வந்து மீட்டர், ஒன்று மின்சாரம், நம் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தை அளவிடக்கூடிய மீட்டர்கள், அது சரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது அந்த மீட்டர் ரீடிங்கை எடுக்கக்கூடிய அசஸர்ஸ் என்று சொல்லக்கூடிய கணக்கீட்டாளர்கள், மின் கணக்கை கணக்கிடக்கூடிய அசஸர்ஸ்,
இவங்க சரியானபடி கணக்கெடுக்கிறார்களா என்பது இரண்டு விஷயங்கள் தான் இந்த பில்லிங்ல இருக்கக்கூடிய தவறுகளுக்கு எல்லாம் காரணமாக இருக்கிறது. மின் மீட்டர்கள் ஏறக்குறைய பழைய மீட்டர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் வாங்குவதற்காக அவர்கள் டெண்டர் போட்டதை கேன்சல் செய்து விட்டார்கள் போன ஆட்சியிலேயே. எனவே இன்னும் பழைய மீட்டர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பொதுவாக பில்லிங்கில் ஏதாவது தவறுகள் வந்தால் மக்கள் அவர்கள் எதிர்த்து கேட்டாலும் கூட மின்சார வாரியத்திலிருந்து பதில் வராது. அவர்கள் பில் போட்டாச்சு, நீங்கள் பணத்தை கட்டுங்கள், பிறகு நீங்கள் மனு கொடுங்கள், அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். நல்ல வேளையாக இப்போது அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். பொதுவாக அதிக அளவிலே மின் கட்டணம் அதிகமாக வந்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டின் காரணமாக மின் வாரியம் இப்போது டைரக்டர் ஃபைனான்ஸ் அவரே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். எல்லா தலைமை பொறியாளர்களுக்குமே நீங்கள் இதை சரியாக பாருங்கள், பார்த்து யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக யார் செய்திருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடியுங்கள் என்று எழுதியிருக்கின்றார். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க முயற்சி தான். ஏனென்றால் மக்களுக்கு எந்த விடிவுமே ஏற்படாமல் இருந்தது. முன்பு சிறு அளவிலே 1-2 பேர் அல்லது குறைந்த அளவில் தான் இந்த மின்கட்டண உயர்வு, மின்கட்டணம் எனக்கு அதிகமாக வந்திருக்கின்ற சொல்லக்கூடிய குறைவாக இருக்கும். இப்பொழுது திடீரென அதிகமாக வந்திருப்பதன் காரணமாக அவர்கள் மின்சார வாரியமே அதனுடைய தாக்கத்தை புரிந்து கொண்டு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கடிதம் எழுதி அவர்கள் குறிப்பாக இதில் ஈடுபட்டிருப்பவர்கள் எல்லாமே மின் மீட்டர்களை மாற்ற வேண்டியது அவர்கள் பொறியாளர்களுடைய பொறுப்பு. கணக்கெடுப்பது அவர்கள் அசஸர் என்று சொல்லக்கூடிய மின் கணக்கீட்டாளர்கள், அவர்களை மேற்பார்வை செய்யக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ், இவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அவர்கள் தவறு செய்திருந்தாலும் கூட அதை முன்பு சரி செய்வதற்கான முயற்சிகள் செய்யப்படவில்லை. இப்ப அதற்கு முயற்சிகள் செய்திருக்கின்றார்கள். இது வரவேற்கத்தக்கது. சரி, இப்போ ரெண்டு வகையில் தவறு நடப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஒன்று மின் மீட்டர் சரியாக ஓடவில்லை என்றால், தவறாக இருக்கிறது என்றால் அது சரியான அளவை காட்டாது. இரண்டாவதாக இந்த அசஸர்கள் சரியான கணக்கீட்டை எடுக்கவில்லை என்றாலும், வீட்டிலே உட்கார்ந்து கொண்டே டேபிள் ரீடிங் என்று சொல்லுவார்கள், வீட்டில் உட்கார்ந்து கொண்டே அவர்களுக்கு போன மாதம் என்ன ரீடிங் இருந்ததோ அதிலிருந்து ஒரு சில யூனிட்டுகளை கூட்டி போட்டு அவர்களே கணக்கு எழுதுகின்றார்கள் என்றாலும் அதில் தவறு வரும். இப்படித்தான் 2 வகையில் தான் தவறு நடப்பதற்கான காரணம் இருக்கின்றது. இதுதான் காரணம். இதை நிவர்த்தி செய்வதற்கு எடுத்திருக்க முயற்சி பாராட்டத்தக்கது. இப்போ டிரான்ஸ்மிஷன் மின்துறையில 3 டிபார்ட்மெண்டா பண்ண பிறகு இப்போ மின் மீட்டர்கள்லாம் மாற்றுறது எம்ஆர்டி கண்ட்ரோல்ல வந்துரும். ஆமா, எம்ஆர்டி கண்ட்ரோல் தான். மின் மீட்டர்கள் அவங்க வந்து கேலிபிரேஷன் பண்ணி தான் மீட்டரே கொடுக்கணும். ஆமா. சோ இப்போ அந்த புது மீட்டர்கள் மாற்றுறது இல்லைன்னா அந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்க்காதனால இந்த டிஃபிகல்ட்டியா சார்? ஸ்மார்ட் மீட்டர்ஸ் ஃபுல் ஃபிளெஜ்டா ஆக்டிவேஷன்ல இல்லையா? ஸ்மார்ட் மீட்டர்ஸ் என்ன வாங்கல ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வாங்கலாம் அதிகமா இருக்குன்னு சொல்லி இல்ல ஏன் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க? பொறுப்பு தான். இல்ல இப்ப மின் மீட்டர்கள் பற்றாக்குறையாக இருப்பதாக செய்தி எதுவும் வரவில்லை. மீட்டர்கள் பழுது ஏற்பட்டிருக்கின்ற என்கின்ற குற்றச்சாட்டு வந்ததாக தெரியவில்லை. அவர்கள் எங்கொன்றும் அங்கொன்றுமாக மின் மீட்டர்கள் பழுது அடைவது சாதாரணமாக நடக்கக்கூடியது. அதை நாம் கண்டுபிடித்து சொன்னால், அல்லது அவர்களே மீட்டர் ரீடிங் எடுக்கும்போது சென்ற மாதம் மீட்டர் ரீடிங்கே இந்த மாதம் இருந்தால் அவர்கள் இது மீட்டர் ஓடவில்லை என்று அவர்களே எழுதி கொண்டு சென்று விடுவார்கள். அவர்கள் மீட்டரை மாற்றி விடுவார்கள் அல்லது நாம் லெட்டர் கொடுத்து மாற்ற வைப்பார்கள். எனவே அது ஒரு சிறிய அளவில் தான் இருக்கும், பெரிய அளவில் இருக்காது. ரீடிங் எடுப்பதுதான் அதிகமான தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ அனலாக் டு டிஜிட்டலா வந்த பிறகு அது கொஞ்சம் ஈஸியா தானே சார் இருந்துச்சு? எடுக்கிறது ஈஸி தான், ஈஸி எடுக்கிறது. ஆனா நேர்ல போய் தான் எடுக்கணும். ஓகே, ஆபீஸ்ல வந்துட்டே எடுக்க முடியாது. நேர்ல போய் மீட்டரை பார்த்து தான் டிஜிட்டல் மீட்டரையும் மீட்டர் எடுக்கணும். ஓகே, கணக்கு எடுக்கணும். இந்த கடந்த பீரியட்ல ஏன் அதை எல்லா வீட்லயும் போய் எடுக்காம இருந்தாங்க? இல்ல, ஒன்று வந்து அசஸர்ஸ் வந்து கணக்கெடுப்பதற்கு அவர்கள் ஒரு கணக்கு ஒரு அசஸர் ஒரு நாளைக்கு 100 மீட்டர் தான் கணக்கெடுப்பாரு, 200 மீட்டர் தான் கணக்கெடுப்பாருங்கிற ஒரு யூனியனுடைய ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அவர்கள் அதை வைத்துக் கொண்டு அவ்வளவு எண்ணிக்கையில் தான் அவர்கள் மீட்டர் ரீடிங் எடுப்பார்கள். அப்படி பார்க்கும் போதே நான் சொல்வது 2001 ஏறக்குறைய 10,000 பேர் அசஸர்ஸ் மீட்டர் ரீடிங்காகவே ஆட்கள் இருந்தார்கள். 1,00,000 பேர் மொத்த எண்ணிக்கையில் இருந்தார்கள் என்றால் அது 10,000 பேர் அவர்கள் மீட்டர் அசஸர் கணக்கிலேயே இருந்தார்கள். அப்பொழுது திரு பூர்ணலிங்கம் அவர்கள் தலைவராக இருக்கும்போது, சேர்மன் டிஎன்பியாக இருக்கும்போது, நாம் ஏன் ஒரு
கன்சியூமரையே அவர்களே நீங்களே ரீடிங் எடுத்து வந்து நீங்களே பணம் கட்டுங்கள் என்று சொல்லி பார்ப்போமே அப்படின்னு ஒரு 2 செக்ஷன்ல அவரே ஒரு புதிய முறையை வந்து நடைமுறை கொண்டு வந்தார். அவர்களும் கன்சியூமர்களும் அவர்களே மீட்டர் ரீடிங் எடுத்துட்டு வந்து அவர்களே பணம் கட்டினார்கள். அப்பொழுது அந்த முதலாக நாம வசூல் பண்ணக்கூடிய அந்த பணம் வந்து வழக்கமாக வரக்கூடிய பணத்தை விட வருமானத்தை விட அதிகமாக இருந்தது. எனவே மக்களை நம்பலாம். கன்சியூமர்கள் அவர்களே ரீடிங் எடுத்து கொண்டு வந்து பணம் கட்டுங்கள், அல்லது நீங்களே இப்பொழுது ஆன்லைன் வந்து விட்டதுனால ஆன்லைன்ல கூட கட்டுங்கன்னு சொன்னால் கூட அது சரியாக கட்டுவார்கள். ஏனென்றால் இவர்கள் மீட்டர் ரீடிங் போகவில்லை என்றால் அது சரியான கணக்காக இருக்க முடியாது. எனவே மீட்டர் தரத்தை பற்றியும் பெரிய புகார் வரவில்லை. இன்னும் மீட்டர் ரீடிங் எடுப்பதில் ஏதாவது தவறு நடந்தா என்று தெரியவில்லை. ஏன்னால் இந்த மாதம் தான் இந்த தடவையான அதிகமான மின் கட்டணம் வந்திருக்கின்ற புகார் வந்திருக்கின்றது. ரெண்டுல ஏதோ ஒன்றுதான் சரியாக இருக்கு. இல்ல அதுக்கு காரணம் சம்மர் சீசன், அதனால கொஞ்சம் அதிகப்படியான மின் பயன் சீசன் வந்து உங்களுக்கு மே மாதம் ஏப்ரல் மேல வந்த கட்டணத்தை விட அதிகமாக வரக்கூடாது. இது இப்பொழுது சிலிண்டர் கூட கேஸ் சிலிண்டர் கூட இப்பொழுது இயல்பாக கிடைக்கின்றது, ஒன்றும் பற்றாக்குறை எதுவும் இல்லை. அதனால வந்து பெரிய அளவுல சம்மர் ஏப்ரல் மேல என்ன கணக்கு வந்துச்சோ அதை விட அதிகமா வருவதற்கான வாய்ப்பு குறைவு. வாஸ்தவன் சார், மின்கட்டணம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு அரசியலுக்காக தான் இவ்வளவு விஸ்வரூபம் எடுத்து பேசப்படுதா? பெரிய பிரச்சனைகள் இல்லை, பட் ஒரு பொலிட்டிசைஸ் ஆக்கணும் அப்படின்னு தான் பெரிதா பேசப்படுதா? கண்டிப்பா இது வந்து சமூக வலைதளங்கள்ல அரசியல் படுத்தத்தான் செய்யப்படுகிறது. ரொம்ப தப்புன்னு நான் பாக்குறேன். நம்ம வந்து ஸ்மார்ட் மீட்டர் அப்படி இல்லைன்னா இந்த 100 யூனிட் 200 யூனிட் சலுகைகள் அதை பத்தி மட்டும்தான் நம்ம பேசுறோம். ஆக்சுவலி 100 யூனிட் ஒரு சலுகை அப்படின்றதுன்னு சொன்னோம்னா கேலிபிரேஷன்ல ப்ராப்ளம் இருக்காது. 500 யூனிட்டுக்கு மேல 100 தான், 500 யூனிட் வரைக்கும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கும் போது அந்த கேலிபிரேஷன் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். ஒண்ணு. ரெண்டாவது, ஏப்ரல் மே மாசம் என்ன பில் வந்ததோ அதை தாண்டி ஜூன் ஜூலை பில் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்ற கருத்தை நான் ஏற்றுக்க முடியல. என்னுடைய இது வந்து 1000க்கு குறைவா தான் இருந்தது ஏப்ரல் மே மாசம். இப்போ ஜூன் ஜூலை நான் பாக்குறேன் ஆல்ரெடி 1018க்கு போயிட்டு இருக்கு. இன்னும் 4 நாள் இருக்குது, எனக்கு இன்னும் 6 நாள் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் தான் பில் வரும், எவ்வளவு வரும் தெரியல எனக்கு. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏப்ரல் மே மாசம் சார் சொன்ன மாதிரி அது அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் காம்பனன்ட் தான். ஏன்னா அது வந்து எல்லாருமே வந்து மெயினா வச்சு வேற ஒரு சைட்ல தான் வச்சுட்டு இருப்பாங்க, அவசரத்துக்கு அதை யூஸ் பண்றாங்க. அதனால அதோடைய கன்சம்ஷன் கம்மியா தான் இருக்கும். ஆனா பல வீடுகள்ல ஏசி, ஃப்ரிட்ஜ், ஏசி தான் மெயின்லி ஏதோ நிறைய ஓடுறதுனால ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த அடிஷன் டு தட் பல வீடுகள்ல தான் உங்களுக்கு அந்த பழைய ஏசி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஏசியில இது இருந்திருக்காது, ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் எல்லாம் இருந்திருக்காது. அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். மக்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. உடனே என்னமோ விஜய் அரசு தப்பு பண்ணிட்ட மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்துறாங்க. ஸ்மார்ட் மீட்டர் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஸ்மார்ட் மீட்டர் வந்து 2024லயே இது பண்ணிட்டாங்க, ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க அடானிக்கு வந்து ஆர்டர் கொடுத்து அந்த அடானி வந்து அமெரிக்கால ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருந்தாரு. அதாவது அந்த ஃபாரின் பிசினஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதன் மூலமா நீங்க வந்து அங்க லஞ்சம் கொடுத்துட்டீங்கன்ட்டு அவங்க இது பண்ணாங்க. அந்த வழக்கு இப்ப தள்ளுபடி ஆயிடுது. அமெரிக்க நீதிமன்றமே வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இல்லை மீண்டும் இதுக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டே காரணங்களுக்காக தான் அந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்து பொருத்தப்படலை, திட்டம் கைவிடப்பட்டது. ஒண்ணு, 30,000 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது, ஸ்டார்டிங் டிஸ்ரப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். அது நான் ஒத்துக்கிறேன். 30,000 கோடி வந்து 8 வருஷத்துல நீங்க ரெக்கவர் பண்ற மாதிரி தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆல்ரெடி 2 விதமான உதவி சலுகைகள் மாநில அரசுக்கு கொடுக்குறாங்க. ஒன்னு, ரீவேம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம், RDSS அப்படிங்கிறது ஒண்ணு. உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ரிகவரி ஆகலையோ அதுக்கு அவங்க பண்ணிடுவாங்க. நீங்க எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்களோ, ரிகவரி இம்ப்ரூவ் பண்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு சலுகைகள் அதிகமாகும். ரெண்டாவது, உதய் அப்படிங்கிறது உஜ்வல் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா. அதாவது உங்களுடைய சுமை எதுவாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிக்கும். அந்த மாதிரி 2 ஸ்கீம்ஸ் இருக்கு. இந்த 2 ஸ்கீம் இருந்துட்டு கூட நம்மளால ஏன் இதை சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, இதை வந்து ஒரு ஓவராலா பார்க்காம செக்மெண்ட் பை செக்ஷன் நம்ம வந்து பாக்குறோம். பிரிச்சு பாக்குறதுனாலதான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து பழுதான மீட்டர்ஸ், பழுதான ஃபால்ட்டி லைன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ்,
டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நிறைய வாங்கினாங்க, 4000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எவ்வளோ வாங்கினாங்க, அது எவ்வளோ நல்ல கண்டிஷன்ல இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இதை தவிரவும் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான அதிகாரம் யார் கையில இருக்கு? ஒரு சர்க்கிள் ஆபீஸ்ல அதிகாரம் இருக்கான்னு கேட்டா அவங்க கை வச்சிருவாங்க. ஆனா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சீஃப் இன்ஜினியர் என்ன சொல்றாரு, அவங்க மேல பழி போடு, அவங்களே வாங்கிக்கட்டும். ஃபால்ட் மீட்டர்னா யூ ஹவ் டு மேக் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஃப்ரெஷ் மீட்டர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தம் அவங்க மேல பழி, அவங்க இவங்க மேலே பழி போடுறாங்க, இவங்க அவங்க மேலே பழி போடுறாங்க, அப்படியே போய்கிட்டு இருக்கு. அரசியல்லையும் இதேதான் நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்காம செக்மெண்டா பாக்குறதுனாலதான் இந்த துறையில இந்த இந்த தொந்தரவுகள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு நான் பாக்குறேன். இது ஊழியர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்பவே கரெக்ட் தான். அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் லைன்மேன், கேங்மேன் அவங்களே கூட ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குங்கிறத பாக்குறேன். பல இடங்கள்ல உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி 2,47,00,000 ரூபாய் கடன்ல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க திருப்பியும் ஆள் சேர்க்கை நடத்தி அதுக்கு அதனுடைய பர்டனை அதிகம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸ்மார்ட் மீட்டர் போட்டு 30,000 கோடி ரூபாய் அதிகம் பண்ணணுமா, சுமையை அதிகம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது எல்லாமே சரியா போகும் எப்போ அப்படின்னா ஒட்டு மொத்தமா ஒரு காம்ப்ரஹென்சிவ் அவுட்லுக் வச்சுக்கிட்டு இருந்தா தான் முடியுமே தவிர இல்லைன்னா முடியாதுங்கிறது என் கருத்து. தேங்க்யூ. நன்றி. அருண்குமார், இது இந்த கமர்ஷியல் அப்படின்னு வரும்போதும் இல்லை ரெசிடென்சியில் வரும்போதும் பல மாற்றங்கள் முன்னாடியே பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த மாற்றங்கள்ல எப்படி இருக்கு? இப்போது கமர்ஷியலை பொறுத்தவரையில் போன ஆட்சியில் கூட ரெசிடென்ட்டில் எதுவும் மாற்றலை. ஆனால் கமர்ஷியல் வந்து 3 வாட்டி ஏற்றுனாங்க. ஓகேங்களா? அப்போயே நம்ம குறைக்க சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க எதுவும் செவி சாய்க்கலை. ஏன்னா சுமை என்னும்போது அவங்க வந்து பொதுமக்களை வந்து ஓட் பேங்காக பார்க்குறாங்க. ஆனால் கமர்ஷியலாக அவங்க ஓட் பேங்காக பார்க்கல. அவங்க எப்படி இருந்தாலும் தொழில் பண்ணி தான் ஆகணும், அதனால் அவங்க கட்டிடுவாங்கன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த ஆட்சியிலையும் அதை ஏற்ற மாட்டாங்க நான் நம்புகிறோம். ஏன்னா கடந்த ஆட்சியில் ஒரு 11 ரூபா சில்லறை இருந்தது. அந்த யூனிட் ஏற்ற மாதிரி 2 ஸ்லாப் தான். இந்த மாதிரி நிறைய ஸ்லாப் கிடையாது, 2 ஸ்லாப் தான். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த ஆட்சி வரும்போது இந்த முதல்ல நம்ம என்ன கோரிக்கை வச்சோன்னா, தயவு செய்து கமர்ஷியல் இதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்ற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுருக்கோம். அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. அதே போல் இந்த கமர்ஷியலில் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் வந்து பொதுவாக வராது. ஓகேங்களா? ஏன்னா ஒரே மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணுற விதம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சம்மரில் அதிகமாக யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காது. ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருந்ததுன்னா அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் சார் அப்படியே தான் இருக்கும். ஒரு இதில் ஏசி, ஒரு ஷோரூமில் ஏசி போட்டிருந்தாங்கன்னா அவங்க 12 மாதமாக ஏசி போட்டுருப்பாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? அதனால் அந்த வேரியேஷன் வந்து இங்கே இருக்காது. வீட்டில் இருக்க மாதிரி இருக்காது. ஒரு கடையில் இருந்ததுன்னா 10 டியூப்லைட் இருந்ததுன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த 10 டியூப்லைட் கண்டிப்பாக எரியும். சரிங்களா? சம்மர் விண்டருக்கு மாறாது. அதனால் கமர்ஷியலுக்கு எதுக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ இருக்க வியாபார அந்த காலங்களில் கமர்ஷியல் கரண்ட் பில்லை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா கடந்த ஆட்சி கால ஆரம்பத்தில் எந்தெந்த கடையில் ஒரு 2,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டியிருந்தாங்களோ அவங்க ஆட்சி முடிவில் 10,000 ரூபாய் கட்டியிருந்தாங்க. ஒரு 8,000 ரூபாய் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏற்றிருந்தாங்க. கடை 2-3 ஆட்சி காலமாக மாதம் ஒரு முறை நாங்கள் ரீடிங் எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லா ஆட்சியுமே உறுதிமொழி கொடுத்து எந்த ஆட்சியும் அதை நடைமுறைப்படுத்தலை. அவங்க நல்லது செய்யணும்னு நினச்சாங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பெரிய சுமை எல்லாருக்குமே குறையும். அப்போ அந்த உங்களுக்கு வந்து அந்த 500 யூனிட்டுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லாப் வரவே வராது. ஓகேங்களா? எல்லாமே குறைஞ்சிரும். ஒரு மாதம் வரும்போது 600 யூனிட்னா ஆட்டோமேட்டிக்காக 300 யூனிட் வந்துடும். அவங்களுக்கு அந்த 200 யூனிட் அப்ளிகபிள் ஆயிரும். சரிங்களா? கடந்த பல ஆட்சிகளாக அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது வாக்குறுதியே இல்லாமல் நடைமுறைப்படுத்தணுன்ற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? அதே போல் இந்த ஊழியல் பற்றாக்குறையை அவங்க கண்டிப்பாக சரி செஞ்சு தான் ஆகணும். இல்லைனா மாற்று கருத்து இல்லை. இல்லைனா எப்படி ஒரிஜினல் ரீடிங் அவங்க எடுப்பாங்க? கடந்த ஆட்சிகளில் இருந்தது தானே அது. இல்லைனா இப்போ நிறைய அரசு துறையிலே கான்ட்ராக்ட் லேபர்ஸ் நிறைய பேர் போடுறாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் லேபர்ஸை போடுங்க, பண்ணலாம். டிஜிட்டல் மீட்டர்னா இப்போ ஏதாவது ஒரு சாமானிய ஒரு குடும்பத்துக்கு கூட புதுசாக ஒரு மீட்டரை நாங்கள் மாற்றுறோம், இந்த மீட்டர்னால இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு மீட்டருக்கு நீங்கள் ஒரு 500 ரூபா நார்மலாகவே ஒரு மீட்டர் மாற்றினா அந்த வீட்டில் காசு ஈபியில் காசு வாங்குறாங்க. அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. 200 300. அதே போல் ஒரு மீட்டருக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணி 500 1000 ரூபா வாங்கினா கூட பொதுமக்கள் கொடுக்க தயாராக தான் இருப்பாங்க. ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2000 3000 கரண்ட் பில் இந்த மீட்டர் பிரச்சனைலாம் ஏறுதுன்னு போது அது ஆக்சுவலாக உங்களுக்கு புதுசாக அந்த ஸ்மார்ட் மீட்டரில் அது கம்மியாகும்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதனால் அந்த 30,000 கோடி சுமைன்றது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. அப்போது அது பர்ச்சேஸை நோக்கி அரசு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலம் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மாறிடும்ல. மாறினா தான் கரெக்டாக. இனிமேல் யாருமே வந்து க்யூவில் நின்று இபி பில் கட்டலாம். இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இபி பில் கடைசி கட்டணும்னா 1 கிலோமீட்டருக்கு லைன் நிற்கும். அதெல்லாம் நாங்கள் வந்து அனுபவத்தில் நின்று நாங்கள் கட்டியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எப்படி கிடையாது. கூகுள் பேயில் கட்டிடலாம், எப்படி வேணால் பேங்க்கில் கட்டிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்மார்ட் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இபியில் பிரச்சனைனா நீ கரண்ட் பில்லை கட்டு அப்புறம் நான் வந்து சரி செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் முதல்வர் அந்த ஒரு உத்தரவை போட்டார்னு வச்சுங்க, உண்மையில் மக்கள் மனசில் அவர் கடவுளாக உயர்ந்துருவார்.
ஓகேங்களா. ஈபியில் ஏன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் அதிகமாகுது எந்த மக்களும் கோவப்பட மாட்டாங்க சரிங்களா. ஆனால் அந்த கரண்ட் பில்லு 3 மடங்கு 4 மடங்கு வரும்போது தான் அவனால் அதை ஏற்றுக்க முடியாது. என்னடா 2000 ரூபாய் கரண்ட் பில் கட்டினா 10,000 ரூபாய் இப்படி கட்டுவோம் போது அப்போ அந்த போன்ற விஷயங்களில் அவங்களோட அந்த அமௌண்ட்டை நிறுத்தி வச்சுட்டு உரிய விசாரணை செஞ்சு அது ஏதோ சரி செஞ்சதுக்கப்புறம் அதை வாங்கினாங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யாரும் யூடியூப்லேருந்து ஒப்பாரி வைக்க போகிறதில்ல, முகநூல்லேருந்து ஒப்பாரி வைக்க போகிறதில்ல. அதை நோக்கி முதல்வர் ஆகணும்னு நம்ம சொல்கிறோம். நாகல்சாமி சார், எல்லாருக்கும் பொதுவான அட்வைசஸ் டைரக்ஷன்ஸ் இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மல்டிபிள் டைம்ஸ். அப்படிங்கும்போது மின்துறை அதை ரொம்ப கவனமாக எடுக்காமல் ரொம்ப அலட்சியமாக கொண்டு போகிறது தான் மின்துறைக்கு மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வர்றதுக்கு காரணமா? இல்ல, இது வரைக்கும் அப்படி இருந்தாங்க. இப்போ ஒரு டைரக்டர் ஃபைனான்ஸ் அனுப்பிச்சிருக்கிற லெட்டர்ல மிக தெளிவா எழுதியிருக்கிறாரு. எல்லா சீஃப் இன்ஜினியருக்குமே நீங்க அதை பரிசீலனை செய்யுங்கள். பில் எங்கெல்லாம் பில்லிங்ல அதிகமான கட்டணம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆய்வு செய்து என்ன காரணம், மீட்டர் ரீடிங் சரியில்லையா அல்லது மீட்டரே தவறாக இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து, அல்லது தவறு செய்திருந்தால் அது யாரு, தவறு செய்தவர்கள் யார் என்பதையும் கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய முயற்சியாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் கன்சியூமர்களுக்கு, நுகர்வோர்களுக்கு சாதகமாக நீங்கள் பில் அதிகமாக வந்திருந்தால் அதை பாருங்கள் என்று சொல்லுவதே முதல் முறையாக சொல்லுகின்றார்கள் மின்சார வாரியத்திலே. எனவே இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக நான் பார்க்கின்றேன். இது வருவதற்கு காரணம் ஒன்று, அவர்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் சரியான மீட்டர் ரீடிங்கே நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே அவங்க போடும்போது அவங்களுக்கு தெரியாது மீட்டர்ல எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியாது. அதை நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் டியூட்டி போட்டிருக்காங்க. இப்போ அசஸர் ரீடிங் எடுக்கிறாருன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சூப்பர்வைசிங் பவர் கொடுத்திருக்காங்க. அசஸர் ஒழுங்காக ரீடிங் எடுக்கிறார்களா என்பதை அவர்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது. அதை பெரும்பாலானவர்கள் செய்வதில்லை. அதே போல பொறியாளர்கள் கூட அசிஸ்டன்ட் என்ஜினியர், ஜேஇ, ஜூனியர் என்ஜினியர், அதே போல அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பெக்ஷன் பவர்ஸ் இருக்கு. அது அவர்களுடைய கீழே வேலை செய்யவர்களை அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் ஒழுங்காக வேலை செய்கின்றார்களா என்று கவனிக்க வேண்டியது அவர்கள் பொறுப்பாக சீஃப் இன்ஜினியர்ல இருந்து எல்லாத்துக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது. அது ஏறக்குறைய நின்று போனது மாதிரி, தேவைப்பட்டால் மட்டுமே பார்ப்பார்கள். மற்ற சமயங்களில் அந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்காததனால் கீழே என்ன தவறு நடக்கின்றது என்கின்றதே அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. எனவே இப்பொழுது நீங்கள் அதை செய்யுங்கள், அந்த இன்ஸ்பெக்ஷனை நீங்கள் எல்லாருமே செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவதே ஒரு புதிய முயற்சியாக பார்க்கின்றேன். அப்படி பார்க்கும்போது கீழே இருக்கிறவர்கள் கொஞ்சம் தயங்குவார்கள், தவறு செய்வதற்கு தயங்குவார்கள். நீங்கள் உங்கள் வீட்டிலே மீட்டர் ரீடிங் 2000 யூனிட் இருக்கிறது என்று பார்த்தால் அவர் 1500 எழுதியிருந்தால் 500 யூனிட் உங்களுக்கு குறைவாக வருவதாக அர்த்தம். அதுவே 2500 யூனிட்டாக அவர் கணக்கு போட்டிருந்தால் உங்களுக்கு 500 யூனிட் அதிகமாக போட்டிருக்கின்றார் என்ற அர்த்தம். இதுவே மிகப்பெரிய தவறு. இந்த தவறுகளை கண்டுபிடிப்பதற்கு இது போன்ற இன்ஸ்பெக்ஷன்கள் உதவி செய்யும். எனவே இந்த முயற்சி சரி என்று நான் நினைக்கின்றேன். அதே போல கமர்ஷியல் ரேட் எல்லாம் அதிகமாகிறதுக்கு காரணம், இண்டஸ்ட்ரீஸ் கமர்ஷியல் ரேட் எல்லாம் அதிகமாவதற்கு காரணம், முன்பு ஒரு காலத்தில் இந்த சோலார் விண்ட் பவர்கள் எல்லாம் வராத போது எல்லா தொழிற்சாலைகளுமே எல்லா வணிக நிறுவனங்கள் அனைவருமே ஈபியில் இருந்துதான் மின்சாரத்தை வாங்க வேண்டியிருந்தது. அதனால்தான் மின்சார வாரியமும் செழுமையாக இருந்தது, நஷ்டத்தில் இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு எப்பொழுது சோலார் மின்சாரமும் விண்ட் மின்சாரமும் வந்ததோ அது எல்லாம் அவர்கள் தொழிற்சாலைகளும் வணிக கட்டிடங்களும் அவர்களும் இந்த மின்சாரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதனால் மின்சார வாரியத்தில் வரக்கூடிய வருமானம் குறைவாக இருக்கிறது. எனவேதான் அதனுடைய மின்சார கட்டணத்தை அவர்கள் அதிகமாக உயர்த்தி இருக்கின்றார்கள். இதுதாங்க. சரி சார், இது ஒரு அரசினுடைய ஒரு கட்டுக்கோப்பான விஷயமா இருந்தால் கூட துறை ரீதியாக நிறைய செயல்படுத்த வேண்டியது இருக்கு, மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய நிறைவான கருத்தா வைக்கிறீங்க. ஆமா, கட்டாயமா. இது ஒரு பெரிய நிறுவனம். ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டிலே பாதி பட்ஜெட் மின்சார வாரியத்தினுடைய பட்ஜெட்டாக இருக்கிறது. எனவே வருஷத்திற்கு 100 கோடி செலவும் 100 கோடி வரவும் இருக்கக்கூடிய ஒரு மின்சார வாரியத்தில் பெரிய நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு நிறுவனம் இது. நன்றி சார். மின்கட்டண குளறுபடி ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்த குறுக்கே நிற்பது யார் என்ற விவாதத்தில் நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இன்று பயணித்தாங்க. அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன், மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து திரு நாகல்சாமி ஓய்வு பெற்ற அதிகாரி, தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கத்திலிருந்து திரு அருண்குமார். மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.